12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஜாப் பார்ட்டான வீடியோ தான் இந்த வீடியோ. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல 6 சப்ஜெக்டையும் ஒன்னா கொண்டு வந்துருக்கோம். 6 சப்ஜெக்டுக்கான அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா இன்னும் சரியா உங்களுக்கு ஒரு 20 நாள் எக்ஸாம் வருதுல்ல, இதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் நீங்க தான். உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிக்க போறோம். நீங்க சென்டம் ஸ்கோரரா மாறுறதுக்கு, நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பண்ண போறோம். அதனால 12th ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், சயின்ஸ் குரூப் பசங்க இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோ. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்க உனக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ நீங்க இன்னும் ஃபாலோவர் ஆக வந்தா தயவு செய்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் 12th மொத்த சீரியஸையும் கொண்டு வரணும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 6 சப்ஜெக்டுக்கான ஒரு காமன் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கோ. அப்பதான் அந்த பலனை ஒன்னால அடைய முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா, ஒரு காக்கா தண்ணி குடிக்கணும்னு நினைச்சான். இந்த கதை எல்லாருமே படிச்சிருப்பேன். ஒரு காக்காக்கு தண்ணி தாங்க நினைச்சான். தண்ணி குடிக்க ஒரு இடத்துக்கு போச்சா, ஒரு பானைக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி அடியில இருந்துச்சான். அப்ப என்ன பண்ணிச்சான் அந்த காக்கா, அந்த தண்ணிய குடிச்சே ஆகணும், தாகத்துக்கு இல்லையே ஆகுறதுக்காக ஒரு கல்லா எடுத்து எடுத்து போட்டு அந்த தண்ணி மேல வரும்போது என்ன பண்ணிச்சான், அந்த காக்கா அந்த தண்ணியை குடிச்சு தாகத்துச்சான். எல்லாமே சின்ன வயசுல இந்த ஸ்டோரியை படிச்சிருப்போம். அதே மாதிரிதான் ஓ வாழ்க்கை. நம்ம இது வரைக்கும் படிக்கவே இல்லை. உன்னுடைய பானை என்னவா இருக்கு, காலியா இருக்கு, கீழே படிப்பு அறிவு இருக்கு. அந்த படிப்பறிவை மேல கொண்டு வந்து நீ பயன்படுத்தும் பட்சத்துல அதுக்குள்ள நீ சிறக்க முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா ஒவ்வொரு பாடங்களையும் திட்டமிட்டு படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் 20 டேஸ் வந்தாச்சு. கடைசி 20 நாள்ல எப்படி படிச்சா நம்மளால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எல்லா சப்ஜெக்டுமே படித்துக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த சீரியஸ்ல 12th ஆர்ட்ஸ் முதல் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு 12th சயின்ஸ் குரூப்கான அந்த வீடியோ கொண்டு வந்துட போகுது. 12th ஆர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பார்த்துக்கோ. உனக்கான ஜாப் பார்ட் ஃபுல்லா இந்த வீடியோல இருப்பான். அதுலயும் பர்டிகுலரா தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா சப்ஜெக்டையும் ஒரே வீடியோல கொண்டு வந்திருக்கோம். அதை மிஸ் பண்ணிடாங்க. ஓகேவா? இப்ப 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நீ ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அதுக்கு நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம், உன்னுடைய 1 மார்க்கை நீ தரவா எக்ஸாம்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், நீ ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காமர்ஸ் பேப்பர்னு வச்சுக்கேன். அந்த காமர்ஸ் பேப்பர்ல நீ 1 மார்க்ல 20 1 மார்க் எடுத்தாதான் நீ என்ன பண்ண முடியும், 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியும். அந்த 1 மார்க்ல நீ ஒரு 15 மார்க்கோ 16 மார்க்கோ எழுதிட்டீங்கன்னா எப்படி உன் பேப்பரை 90 அந்த கான்செப்ட்ல கரெக்ஷன் பண்ணுவாங்க? நீ இப்ப ஃபர்ஸ்ட் 1 மார்க்ல 20 ஃபுல்லா எடுக்கிறீங்கன்னா ஓகே, இந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லா படிக்கிற பசங்க 20 1 மார்க் ஃபுல்லா எழுதிருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் 5 மார்க்கா இருக்கட்டும் 2 மார்க்கா இருக்கட்டும் 3 மார்க்கா இருக்கட்டும் கரெக்டா கரெக்ஷன் பண்ணுவோம், ஃபுல் மார்க் நல்லா எழுதிருந்தா ஃபுல் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷனா பண்ணுவாங்க. ஆனா நீ 1 மார்க்லயே ஃபுல் மார்க் எடுக்கலைன்னா அவ்வளவுதான், பூஜ்ஜியம் தான். இதுதான் சொல்லுவாங்க, முதல் கோணலே முற்றிலும் கோணல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லாம் புஷ்னு போயிடும். அதனால நீ எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான உன்னுடைய பேப்பர்ல எழுதக்கூடிய 1 மார்க்கை பெற்றாகும். அதனாலதான் நம்ம இந்த 12th சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்கான 6 சப்ஜெக்டுக்கான புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்கான 1 மார்க்ஸ் மொத்தத்தையும் ஒரே வீடியோல கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணிடாது. இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் 21 மார்க் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை தவிர்த்து மீதி எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா 21 மார்க். தமிழ்ல 14 1 மார்க் இருக்கு, இங்கிலீஷ்ல 21 மார்க் இருக்கு, உங்களுக்கு காமர்ஸ்ல 21 மார்க், எக்கனாமிக்ஸ்ல 21 மார்க், பிசினஸ் மேக்ஸ்ல 21 மார்க், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் 15 1 மார்க் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் 1 மார்க்ஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம். நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 1 மார்க்ல நீங்க ஃபுல் மார்க், ஃபார் உதாரணத்துக்கு காமர்ஸ்ல 20 மார்க் ஃபுல்லா எடுக்கும், எக்கனாமிக்ஸ்ல 20 மார்க் ஃபுல்லா எடுக்கும், பிசினஸ் மேக்ஸ்ல 20 மார்க் ஃபுல்லா எடுக்கணும், கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட்ல 15 ஃபுல்லா எடுக்கணும். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்லயும் 1 மார்க்ல ஃபுல்லா எடுக்கும். புக் பேக்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 80 to 90% கொஸ்டின் கேட்டுருவாங்க. நீதி புக் இன்னர்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி கரெக்டா எழுதுறது, எல்லாத்தையும் PDF கொண்டு வரப்போம். மொத்தம் 1 மார்க்கையும் தமிழ் 14 1 மார்க்கு நீ எப்படி எழுத போற, இங்கிலீஷ்ல 20 1 மார்க்கு நீ எப்படி எழுத போற, காமர்ஸ்ல இருக்கிற அந்த 20 1 மார்க், எக்கனாமிக்ஸ் அந்த 20 1 மார்க், அக்கௌண்டன்சி இருக்கிற அந்த பர்டிகுலர் 1 மார்க், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 15 1 மார்க், பிசினஸ் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 20 1 மார்க்.
உடனே ஹிஸ்டரி பசங்க கீழே கமெண்ட் பண்ணுவேன். ஹிஸ்டரி பசங்களுக்கு கண்டிப்பா முடிஞ்சா தனியா ஒரு மார்க் வைப்பேன். தமிழ் மீடியம் பசங்களுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். சீக்கிரமா அதுவும் வந்து அதனால தமிழ் மீடியம் பசங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ண நீங்களும் பார்த்துட்டு இருங்க. கம்மிங்ஸும் உங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ஸும் வந்துடும், மிஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப இந்த வீடியோல மொத்த 1 மார்க் நம்ம மெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 1 மார்க் நீங்க தரவா எதுனா மட்டும்தாமா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால தயவு செய்து 1 மார்க்க கவனம் செலுத்துங்க. இந்த 2 டேஸ் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த 2 டேஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே 2 நாள் எடுத்து 3 நாள் எடுத்துக்கோங்க. ஃபுல் 1 மார்க். ஏன்னா நமக்கு வந்து என்ன இல்ல, பிராக்டிக்கல் இல்ல ஆர்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு. சயின்ஸ் குரூப் இதுல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான் பிராக்டிக்கல், மத்தபடி எந்த சப்ஜெக்ட்டுக்கும் பிராக்டிக்கல் கிடையாது. அதனால நீங்க இந்த 3 நாட்கள் இந்த 1 மார்க் ஃபுல் தரவா படிச்சீங்கன்னா 1 மார்க்ல உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நீங்க ஆர்வம்ல பாருங்க, 1 மார்க் மட்டும் எவ்வளவு இருக்குங்க? 20, 20, 40, 60, 80, 80, 100, 114 மார்க்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேர்க்கல. ஓகேவா? பிசினஸ் மேக் பசங்க மட்டும் 114 மார்க் வருது. ஆமா, 114. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட என்னன்னா 20, 20, 60, 80, 99 மார்க் இருக்கு. அப்ப உங்களுடைய 600 மார்க்ல கிட்டத்தட்ட 119 மார்க்ல 99 1 மார்க்கே இருக்கு. அப்ப நீ பாத்துக்கோ, அந்த 600 அவுட் ஆஃப்ல 1 மார்க் எவ்வளவு பெரிய வேலை செய்யணும் பாத்துக்கோ. அதை மிஸ் பண்ணிடாத. இந்த 1 மார்க் ஃபுல் தயவு செய்து இந்த 3 நாள் படிச்சிருங்க. சயின்ஸ் குரூப் பசங்க பிராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நாளை போடக்கூடிய அந்த உங்களுக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், சயின்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான 1 மார்க்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நீங்களும் செட் பண்ணிக்கலாம். 1 மார்க் வீடியோ போட்டோம், அடுத்து 2 மார்க் கொண்டு வர போற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், அப்புறம் 3 மார்க், அப்புறம் அந்த கோல்டன் 5 மார்க், அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின், எல்லா கொஸ்டின்ஸையும் கொண்டு வந்து இறக்க போறோம். மாடல் கொஸ்டின் பேப்பர், பர்டிகுலரான பப்ளிக் எக்ஸாம்பிள் மாடல் கொஸ்டின் பேப்பர், கீ பேப்பர், ஸ்கேன் காப்பின்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வேண்டாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த வீடியோக்கு லைக் பட்டனை போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். தேங்க்யூ.